அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 55 நாட்கள் தேர்வு வழியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். காஃபிகான் என்ற வரலாற்றறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? காஃபிகான் என்ற வரலாற்றறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அவுரங்கசீப். இரண்டாவது வினா. கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாலபோகம். மூன்றாவது வினா. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பள்ளிச்சந்தம். நாலாவது வினா. டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இல்துமிஸ். ஐந்தாவது வினா. இபன் பதுதா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இபன் பதுதா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மொரோக்கோ நாட்டு அறிஞர். இபன் பதுதா மொரோக்கோ நாட்டு அறிஞர். ஆறாவது வினா. திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜேந்திர சோழன். ஏழாவது வினா. 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜா அரசவம்சத்தின் அடிக்கலை நாட்டியவர் யார்? 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜா அரசவம்சத்தின் அடிக்கலை நாட்டியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஹரிச்சந்திரா. எட்டாவது வினா. முதல் தரையன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 1191. முதல் தரையன் போர் கிபி 1191. ஒன்பதாவது வினா. இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் எது? இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆஜ்மீர். பத்தாவது வினா. டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்திக் கொண்டவர் யார்? டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்திக் கொண்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, குத்புதீன். 11வது வினா. சோழ அரசின் நிலவரியின் பெயர் என்ன? சோழ அரசின் நிலவரியின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, காணிக்கடன். 12வது வினா. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மார்க்கோ போலோ. 13வது வினா. சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இல்துமிஸ். 14வது வினா. டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்? டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கியாசுதீன் துக்ளக். 15வது வினா. மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்? மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஃபெரோஷா துக்ளக். 16வது வினா. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள். இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 26, 2004. 17வது வினா. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது?
மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்டம்போலி எரிமலை. 18வது வினா புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது? புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சீஸ்மோகிராஃப். 19வது வினா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு உள்ளது? ஒரு முக்கியமான வினா. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மியாமி கடற்கரை. 20வது வினா கார் சர்க் என்ற பனியாறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜெர்மனி. 21வது வினா ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இன பெயர் என்ன? ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இன பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காக்கசாய்டு. 22வது வினா பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று? பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 21. 23வது வினா இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு? இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1952. 24வது வினா தீண்டாமையை ஒழிக்க கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 17. 25வது வினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 14. 26வது வினா ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை? ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும் சீனா, வடகொரியா, கியூபா. 27வது வினா அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது? அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையம். 28வது வினா இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பல கட்சி முறை. 29வது வினா எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கேபினட் அமைச்சர். 30வது வினா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஏவி டைசி. 31வது வினா உலகத்தின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? உலகத்தின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஷாஜகான். 32வது வினா உலகத்தை கைப்பற்றியவர் என பெயர் கொண்டவர் யார்? உலகத்தை கைப்பற்றியவர் என பெயர் கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர். 33வது வினா உலகை கைப்பற்றியவர் ஆலம்கீர் என பெயர் கொண்டவர் யார்? உலகை கைப்பற்றியவர் ஆலம்கீர் என பெயர் கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 34வது வினா மண் சத்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மண் சத்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அக்பர். மண் சத்தாரி முறை அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா தோடர்மால். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால். 35வது வினா சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தியவர்கள் யார் யார்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ துக்காராம் மற்றும் ராம்தாஸ். இப்போ பாருங்க, சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லே. சிவாஜியின் தாய் ஜீஜாபாய். சிவாஜியின் தாய் ஜீஜாபாய். சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜியின் மகன் சாம்பாஜி. சிவாஜியின் பேரன் ஷாகு. சிவாஜியின் பேரன் ஷாகு. விஜய்பூர் தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சல் கான். விஜய்பூர் தளபதி அப்சல் கான். 36வது வினா, சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் முடிசூட்டு கொண்டது எங்கு? சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் முடிசூட்டு கொண்டது எங்கு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ரேகார். 37வது வினா, சுமந்த் அல்லது துபீர் என்பது எத்துறையை குறிக்கும்? சுமந்த் அல்லது துபீர் என்பது எத்துறையை குறிக்கும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வெளியுறவுத்துறை அமைச்சர். இப்போ பாருங்க, பிரதம அமைச்சர்னா பேஸ்வா. பிரதம அமைச்சர்னா பேஸ்வா. செயலர்னா சச்சிவ். செயலர்னா சச்சிவ். தலைமை அர்ச்சகர்னா பண்டிட் ராவ். தலைமை அர்ச்சகர்னா பண்டிட் ராவ். தலைமை தளபதினா சேனாதிபதி. தலைமை தளபதினா சேனாதிபதி. நிதி அமைச்சர்னா மஜிம்தார் அல்லது அமர்த்தியா. நிதி அமைச்சர்னா மஜிம்தார் அல்லது அமர்த்தியா. உள்துறை அமைச்சர்னா வாக்கிய நாவிஸ். உள்துறை அமைச்சர்னா வாக்கிய நாவிஸ். இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துங்க. 38வது வினா, உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சீனா. தங்க உற்பத்தியில் சீனா, தங்க இருப்பில் ஆஸ்திரேலியா. 39வது வினா, இயற்கையின் சொர்க்கம் எது? இயற்கையின் சொர்க்கம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை. 40வது வினா, விஷ்ணு சித்தர் யார்? விஷ்ணு சித்தர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். 41வது வினா, அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1936. இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அகில இந்திய ஒலிபரப்பு சேவை 1923. அது அகில இந்திய வானொலி எப்போ மாற்றிருப்பாங்கன்னா 1936. இந்த அகில இந்திய வானொலி 1957 ஆகாசவாணி மாற்றிருப்பாங்க. இன்னொரு புக்கில் 1956 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷன் பார்த்து போட்டுங்க. அப்போ அகில இந்திய வானொலி 1936. அது அகில இந்திய ஒலிபரப்பு சேவை 1923. அகில இந்திய வானொலி ஆகாசவாணி மாற்றினது 1957 அல்லது 1956. 42வது வினா, விசிஷ்டாத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராமானுஜர். 43வது வினா, அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சங்கராச்சாரியார். அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் சங்கராச்சாரியார் அல்லது ஆதிசங்கரர். 44வது வினா, வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமானந்தர். 45வது வினா, ரவிதாஸ் என்பவரின் சீடர் யார்? ரவிதாஸ் என்பவரின் சீடர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மீராபாய். 46வது வினா, சீக்கியர்களின் முதல் குரு யார்? சீக்கியர்களின் முதல் குரு யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குருநானக். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். 47வது வினா, காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டுவித்தவர் யார்? காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டுவித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2ஆம் நரசிம்மவர்மன். 48வது வினா, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் நந்திவர்மன். 49வது வினா தாராசுரம் ஐராதீஸ்வரம் கோயிலை கட்டுவித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தாராசுரம் ஐராவதீஸ்வரம் கோயிலை கட்டுவித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாம் ராஜராஜன். 50வது வினா ஆசிய கண்டத்தில் உயரமான சிகரம் எது? ஆசிய கண்டத்தில் உயரமான சிகரம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி எவரெஸ்ட் சிகரம். 51வது வினா ஆப்பிரிக்க கண்டத்தில் உயரமான சிகரம் எது? ஆப்பிரிக்க கண்டத்தில் உயரமான சிகரம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிளிமஞ்சாரோ. 52வது வினா உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? ஒரு முக்கியமான வினா. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சுப்பீரியர் ஏரி. 53வது வினா உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கியூபா. 54வது வினா உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? ஒரு முக்கியமான வினா. உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐக்கிய அமெரிக்க நாடுகள். உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு ஐக்கிய அமெரிக்க நாடுகள். 55வது வினா உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது? உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமேசான் காடுகள். உலகின் நுரையீரல் அமேசான் காடுகள். நண்பர்களே, நீ நம்ம 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 55 வினாக்களை பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.